வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரலாறு மன்னிக்காது அப்படின்னு பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த அதிபர் தேர்தலில் இதை வாக்குறுதியாக கொடுத்து ஆட்சியை பிடிச்சது இலங்கை அரசு. ஆனால் இப்போது அதுக்கான நடவடிக்கைகளை தொடங்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இது இந்த அறிக்கை சிறந்த அறிக்கை. ஆனால் இவர் லெட்டராக இதை எழுதியிருக்கிறார் மோடிக்கு. மோடி இதெல்லாம் கண்டுக்குவாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பொதுவாக இலங்கை அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தமிழர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக யார் எதை சொன்னாலும் அதை இலங்கை அரசு கண்டுகொள்வதும் இல்லை, ஏன் கண்டுகொள்ளவில்லை, எதையும் செயல்படுத்தவில்லை என்று இந்திய அரசு ஒருபோதும் கேட்டதும் இல்லை. இவர்கள் இங்கிருந்து போகும்பொழுது ரகசியமாக சிலவற்றை பேசிவிட்டு வருகின்றார்கள். அப்படித்தான் கடந்த முறை மோடி சென்ற போது கூட அவர் என்ன பேசினார் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது, வந்துட்டார், அவ்வளோதான். ஆனால் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் தேர்தல் அப்போ. அதை நம்பித்தான் 73 விழுக்காடு மக்கள் தமிழர்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. அது அவருடைய வெற்றியை தீர்மானித்தது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னைக்கு வாக்குறுதியை காப்பாற்றிருக்காங்க அது கலைஞருக்கு தெரியாதா? என்னைக்குமே அளித்த வாக்குறுதியையோ கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தையோ ஒருபோதும் காப்பாற்றவில்லை. ராஜீவ்காந்தியோடு கூட ஜெயவர்தனை ஒப்பந்தம் போட்டார். அப்பொழுது எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்றார். பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் புரிதல். அதையும் தாண்டி இங்கேருந்து போன 17 பேரை சிறை பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் அது இந்திய அமைதிப்படையை அதை தூக்கி ஸ்ரீலங்கா அரசுகிட்ட கொடுக்க போகும்போது தான் அவங்களாம் சயனைடை அருந்தி தங்கள் உயிர்களை விட்டார்கள். அதன் விளைவு தான் இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிக்கும் கூட போர் ஏற்பட்டது. அப்போதாவது இங்கே கேட்கணும் இல்லைங்களா, நீங்கள் தான் பொது மன்னிப்பு அளிச்சிட்டிங்களே, எதுக்கு அவங்கள நான் கைது செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களா? கேட்கல. இப்போ மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? 10,000க்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் இருந்தார்கள். ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லி, மறுவாழ்வு என்று சொல்லி அவர்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அதில் யார் யாரெல்லாம் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களோ அவர்களெல்லாம் இன்னமும் சிறையில் வச்சுருக்கிறாங்க. எவ்வளவு பேர் டிடென்ஷனில் இருக்கிறாங்கன்ற டீட்டெயிலை ஐநா அமைப்பு உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகள் கேட்குது. இது வரைக்கும் இலங்கை அரசு தரலை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிற்குது. வரலாறு மன்னிக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். எதிர்காலம் இதையெல்லாம் வைத்து இலங்கையினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும், அதுதான் முக்கியம். ரெண்டாவது விஷயம், இது மோடி நடவடிக்கை எடுப்பாரான்னா இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் நடவடிக்கை எடுத்ததில்லை, பிரதமராக இருந்தவர். இப்போ மோடியும் நடவடிக்கை எடுக்க போகிறதில்லை, இதை யாரும் வற்புறுத்தவும் போகிறதில்லை, இதுதான் முக்கியம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே, இதில் நிறைவேற்றுவதில் என்ன சிரமம் இருக்க முடியும் இலங்கை அரசுக்கு? இல்லை, இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இலங்கை பௌத்த சிங்களவர்களுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால செய்ய முடியாது. இப்போ ஈவன்தோ நீங்கள் தமிழர்கள் அவர்களுக்கு பெரும்பான்மையான வாக்களித்து ஜெயிக்க வச்சிருந்தாலும் நிச்சயமாக சிங்களவர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு முடிவுகளையும் அல்லது எந்த ஒரு செயல்பாட்டையும் அங்கே செய்ய முடியாதுங்கிறது தான் நிலைமை. இது ஒரு அடிப்படை இன்னொரு விஷயத்தை நம்ம பேசணும், இதில் ரெண்டாக பிரித்து பேசணும். இது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, இதை பற்றி ஒரு தனியான ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனில் நிச்சயமாக இப்போ நீங்கள் இந்திய அரசுக்கு, இந்திய பிரதமருக்கு திமுக தலைவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம் என்பது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதி, நமக்கான ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா, இப்போ இன்றைக்கும் நம்ம இலங்கை தமிழர்களோட இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் இலங்கை மீனவர்களோட நம்முடைய மீனவர்கள் படக்கூடிய அவஸ்தைகளை பற்றி இன்னும் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே வரோம். குறைஞ்சபட்சம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் மத்திய அரசை எதுக்கு நீங்கள் வலியுறுத்தணும், இதுக்கு வலியுறுத்தி இப்போ ஐயநாதன் சார் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பிரதமர் எந்த வகையில் இலங்கை ஜனாதிபதியோ இல்லை பிரதமரையோ அழுத்தம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றுவாங்கன்னு தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் நம்முடைய பிரச்சனையான நம்முடைய தமிழக மீனவர்கள் அங்கே பாதிக்கப்படாமல் இருக்க, தாக்கப்படாமல் இருக்க, கைது செய்யப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போட முடியாதா? அதை செய்யலாம் இல்லை? நம்ம வேற எந்த காரியம், இப்போ நீங்கள் பிரதமர் அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் எத்தனையோ நாடுகளுக்கு போகிறாங்க, என்னென்னமோ விதமான புதுசான அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க. இலங்கையோட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட், இப்போ நீங்கள் கச்சத்தீவில் தான் மீன் பிடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னா 3 நாள் நீங்கள் மீன் பிடிங்க, 3 நாள் நாங்கள் மீன் பிடிக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு எளிமையான சில ஒரு அடிப்படை ஒரு விதிமுறைகளை உருவாக்கி நாம் நீங்கள் அதாவது இப்போ அடிப்படையில் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் கடல் தான், அதில் நீங்கள் எங்கே மீன் இருக்கோ அங்கே தேடி போகக்கூடியவங்க தான். அப்போ நம்ம எளிமையான சில, இப்போ இத்தனைக்கும் நம்ம அந்த நாடுகளோட நம்ம ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறோம், அவர்கள் சொல் பேச்சை கேட்பாங்கன்ற அளவில் தான் நம்ம இன்றைக்கும் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு சின்ன ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட்டையாவது நம்ம போடலாமே. அந்த இருதரப்பு அக்ரிமெண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான ஒவ்வொரு தரமும் கைது, ஒவ்வொரு
தரமும் தாக்குதல், ஒவ்வொரு தரமும் நம்முடைய வலை சேதாரம் அடைவது, நம்முடைய வந்து போட்டை வந்து அவங்க பிடிச்சு வச்சுக்கிறது, இந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் நம்ம தமிழகத்திலேருந்து நம்ம இந்திய பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம், இந்த மாதிரியான சின்ன சின்ன பைலேட்டரல் அக்ரிமெண்ட்டையாவது போட்டு நம்முடைய மக்களை முதல்ல காப்பாற்றணும். இப்போ இலங்கை தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் கைதிகள் அல்லது வந்து தமிழர்கள் சிறையில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னு சொல்றது ஒரு உண்மையிலேயே ஒரு ஜெனராசிட்டி நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னுதாரணமும் இருக்கு. 1971 ஆண்டுகள்ல சிங்களர்கள் இது மாதிரி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இப்ப தமிழர்களையும் விடுவிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த கோரிக்கை. இது வந்து நாம இங்கேருந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை சார். பெரிய சிக்கலே என்னன்னா, இப்ப நம்முடைய குரல் வந்து நீங்க இலங்கை நாடாளுமன்றத்திலேயோ இலங்கையிலுடைய இருக்க அரசியல்வாதிகளுடைய காதுகளிலேயோ விழுங்கிறதுக்கு எந்த ஒரு விதமான ஒரு உத்தரவாதமும் நமக்கு இல்லை. இப்போ இந்திய அரசு மூலமாக தான் சொல்லணும் அப்படின்னு விரும்பி, அதனால தான் இவர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். பிரதமர் மூலமாக, அதாவது இந்திய அரசின் மூலமாக நம்ம வந்து இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த கடிதம் வந்து பிரதமருக்கு எழுதப்படுகிறது. ஆனால் ஐயனாதன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இலங்கை அரசு வந்து பிரதமருடைய பேச்சை கேட்குமா, இந்திய அரசுடைய பேச்சை இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குமா அப்படின்னு நமக்கு எந்த விதமான ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிரூபணங்கள் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. இலங்கை அரசு அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இந்திய அரசு தரப்புல இன்னமும் என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்க முடியும்? அதாவது இந்திய அரசை சார்ந்துதான் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் இலங்கை அரசியல் என்பது சிங்கள மக்களை சார்ந்திருக்கிறது. அதுதான் நண்பர் வெங்கடேஷ் சுந்தர் சுட்டி காட்டினார். அந்த சிங்கள பெரும்பான்மை வாக்கு இல்லாமல் தமிழருடைய வாக்கில் அவர் ஜெயித்திருக்க முடியாது. அது உண்மைதான். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கணும், அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளீடான ஒரு உண்மை இருக்குது பாருங்க. பெரும்பான்மை சிங்களவர்கள் தான் நிர்ணய சக்தி. அப்படி வரும்பொழுது தமிழர்கள் தனியாட்சி கோருவது, தன்னாட்சி கோருவது அல்லது விடுதலை கோருவது நியாயமாகிவிட்டதா? என்றைக்கு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பெரும்பான்மை ஒரு சிறுபான்மையினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்றாகிறதோ அன்றைக்கே பிரிவினைக்கும் சுதந்திரத்திற்குமான அடிப்படை அங்கே உறுதியாகிறது. அதுதான் இலங்கையினுடைய வரலாற்று போக்கு. அது விடுதலை ஆன காலகட்டத்தில் அதற்கு முன்னிலிருந்து இன்று வரை இருக்குது. இல்லாட்டி அவ்வளோ பெரிய ஒரு இன அழித்தல் அங்கே நடந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மீனவர் பிரச்சனையை பற்றி சொன்னார். இந்த எளிமையான விடை இந்திய அரசுக்கு தெரியாது, இலங்கை அரசுக்கு தெரியாது. ஏன் அதை அவங்க செய்யலைன்னா, ரொம்ப எளிமையாக அதை சொல்லிடலாம். அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் யாராக இருந்தாலும் அப்பகுதியில் மீன் பிடிப்பதை தடை செய்ய விரும்புகிறார்கள். அந்த பகுதி மீன் வளத்தினுடைய உற்பத்தி தளமாக இருந்து பன்னாட்டினுடைய மீன்களை பிடிக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்காக அதை விட நினைக்கின்றார்கள். எனவே மீனவர்களை அந்த இடத்திலிருந்து துடைத்தெறிய, கிளீன்சிங் த நார்தன் சி என்பதுதான் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. துடைத்தெறிவதற்காக தாக்குதல் நடத்துகிறார்கள். அதனால தான் இந்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இல்லை என்றால், எல்லை தாண்டியதற்கு இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவார்கள் என்றால், எல்லை தாண்டியதற்காக சிங்கள மீனவர்களும் தாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அப்படியெல்லாம் நடைபெறவில்லை என்பது பொழுது அதனுடைய உள்நோக்கம் என்பது இதுதான். நாங்கள் பலமுறை சுட்டி காட்டியிருக்கின்றோம். மூன்றாவதாக, இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டியது என்பது சிங்கள மக்களை சார்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அங்கே ஒரு ஜனநாயக அரசு நிறுவப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் எல்லாம் சொல்கின்றீர்கள். விக்னேஸ்வரனுடைய தலைமையில் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இருக்கின்ற அரசுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் என்று வரும் பொழுது அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? அந்த தமிழர்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் எந்த தடையும் இல்லை என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? அதுவும் பிறகு சிங்கள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, தமிழர்களை விடுவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. மனோ கணேசன் இலங்கை அமைச்சர் அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரும்பான்மை மக்களுடைய எதிர்ப்பை மீறி அரசு செயல்படுவதற்கு தயக்கம் காட்டுகிறது. நான் என்ன சொல்ல வரேன், பெரும்பான்மையாக இருக்கட்டும், அந்த மக்களுடைய வாக்கு பெற்றுதான் இங்க அந்த மக்களுடைய வாக்கையும் ஆல் ஆர் ஸ்ரீலங்கன்ஸ் அப்படிதானே நீங்க சொல்றீங்க. மைத்ரிபால ஸ்ரீசேனாவாக இருந்தாலும், அவர்கிட்ட தோத்து போன இனப்படுகொலையான ராஜபக்சே இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, தமிழர் சிங்களவர் என்றெல்லாம் இல்லை, முஸ்லீம் என்றெல்லாம் இல்லை, எல்லாருமே இலங்கையர்கள் தான், ஸ்ரீலங்கன்ஸ் தான் என்று தான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அப்பொழுது மனிதாபிமான ஒரு நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதிமொழி அளித்து விட்டீர்களே, அந்த உறுதிமொழியை ஏன் நிறைவேற்றுவதில் தயக்கம்? அதுவும் இன்றைக்கு தேசிய அரசு அல்லவா நீ இங்கே இருக்கிறது. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இரண்டும் சேர்ந்த தேசிய அரசு, நீங்கள் நிறைவேற்றலாமே. அதுக்கு சிங்களவர்கள் எதிர்ப்புன்றது ஏன் சொல்கிறீங்க? ஒரு தேசிய அரசை ஏற்றுக்கொண்ட சிங்கள மக்கள் அந்த தேசிய அரசு எடுக்கக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? வற்புறுத்தாது இந்திய அரசு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனது நண்பர் வெங்கடேஷ் உட்பட ஒருபோதும் இந்திய அரசு இதை செய் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்திய அரசு சொன்னால் இலங்கை அரசு கேட்டாக வேண்டும். இல்லை என்றால் இலங்கை அரசுக்கேற்ற சர்வதேசத்தில் பாதுகாப்பின்றி ஏதுமில்லை. இலங்கை அரசியல் வேண்டுமானா சிங்கள மக்களை சார்ந்து இருக்கலாம், ஆனால் இலங்கை அரசு இந்திய அரசு சார்ந்து இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இந்தியா முறையான வழியில்
சரியான வழியில் அழுத்தம் கொடுத்தால் இதற்கான முன் நடவடிக்கைகளை தொடங்க முடியுமா? இல்லை இப்போ நீங்கள் இப்போ நடந்திருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச முன்னேற்றங்கள் இலங்கையில் தமிழர்கள் சார்பாக நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கூட இந்திய அரசினுடைய நிச்சயமான ஒரு பங்களிப்பு இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதாவது இந்திய அரசு அவர்களிடம் சொல்ல வேண்டிய விதத்தில் கண்டிப்பாக சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது. அதை அந்த முன்னேற்றங்களும் நாம் வந்து அதனுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ இலங்கைக்கு இப்போ இந்த விஷயத்தை போய் சொல்லணும் அப்படின்னு இந்திய அரசை நம்ம வற்புறுத்துறோம். இந்திய அரசு இதை என்ன விதமான சேனல்ஸில் எப்படி யார் என்ன சொல்லி யாரை வந்து அவங்களுக்கு, அதாவது இது ஒரு 2 நாடு சம்பந்தப்பட்ட ஒரு 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 அயலுறவு கொள்கை சார்ந்த அல்லது வெளிநாட்டு உறவுகளை சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் மத்திய அரசு சொன்னாவே மாநில அரசுகள் கேட்பதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு நாடு சொல்வதை இன்னொரு நாடு கேட்க வேண்டும் என்ற உடனடி அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அதற்கான ஒரு சூழ்நிலையை, அதாவது இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், பாதுகாப்பு, சர்வதேச அளவில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் இலங்கைக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இலங்கை என்ற ஒரு நாட்டை ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு அந்த கதகதப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியுது. அது இலங்கைக்கு தெரியணும். இலங்கைக்கு தெரியும் போது நமக்கு இந்தியாவினுடைய ஆதரவு முழுமையாக இருந்தால்தான் நம்முடைய நாட்டினுடைய வளத்தை நாம் முறையாக பயன்படுத்தி வளர முடியும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுமானால் தான் நாம சொல்வதை அனைத்தையுமே அவர்கள் கேட்பார்கள். இதில் சிக்கல் என்னன்னா, தனி நாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்ற எல்லா விஷயத்திலும் நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறதுலேயே அர்த்தம் கிடையாது. அதே சமயத்தில் அவங்க அதை வந்து ஒரு பாசிட்டிவான சென்ஸில் இப்போ நாளைக்கு இப்போ இதே கடிதத்தை வந்து நாளைக்கு பிரதமர் வந்து இதே ஒரு விஷயத்தை வந்து நாளைக்கு இலங்கை கிட்ட சொல்லி அவங்க இதை கேட்காம போயிட்டா, அவங்க அதை வந்து ஒரு உடனடியாக அதை வந்து மதிச்சு அதை வந்து அதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்காம போயிட்டா இது மிகப்பெரிய அவமானமாக இந்திய அரசு கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்திய அரசு இப்போ அயலுறவுத்துறை மூலமாக அவருடைய அதிகாரிகள் மூலமாக இதை வந்து சொன்னா இந்த அரசுக்கு என்ன விதமான ஒரு, அதாவது இலங்கை அரசுக்கு வந்து என்ன விதமான ஒரு எதிர்வினை கிடைக்கும்னு ஒரு கணிப்பு ஒன்று வச்சு தான் அவங்க பேசுவாங்க. இதே விளக்கத்தை கடந்த காங்கிரஸ் அரசும் சொன்னுச்சு. இப்போ இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசு சொல்லுதுன்னா இப்போ இதுக்கான நிரந்தர தீர்வை நோக்கி நகரவே முடியாதா? அதுதான் இப்போ சிக்கல் என்னன்னா, நீங்க அரசு ரீதியாக அல்லது வந்து தலைவர்கள் ரீதியாக இலங்கையிடம் பேச வேண்டிய ஒரு அல்லது இது ரொம்ப இது கிவ் அண்ட் டேக் தான் சார். எனக்கு தேவை இருந்தால் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன், உங்களுக்கு தேவை இருந்தால் தான் என்கிட்ட வந்து பேசுவீங்க. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுவதை விட தேவையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் இப்போ நீங்கள் சர்வதேச அளவில் இருந்திருக்கு. இப்போ இந்த சர்வதேச அளவு உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலே என்னன்னா, நல்லெண்ண அடிப்படையில் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம இந்தியா சொன்னால் இலங்கை அதை கேட்டுண்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனப்பாங்கை வந்து எடுத்துக்கொண்டு விட்டால் நம்மளால எதையுமே அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணதெல்லாமே இந்த மாதிரியான ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களுக்கு சாதகமான அம்சங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதனுடைய பயன்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து தான் இத்தனை காலமும் முன்னேற்றங்களை அங்கே இப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் இப்போ நீங்கள் வந்து அந்த ஊரில் வந்து நீங்கள் தொழில்துறையிலையோ இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறதோ இல்லை வந்து ரயில் விடுறதோ இது அத்தனையுமே இந்திய அரசு இப்போ வந்து அங்கே வந்து முதலீடு செய்திருக்கு. அங்கே போய் இது அத்தனையுமே அவருடைய வளத்திற்காக செய்யப்பட்டதுங்கிற ஒரு தொனியில சொல்லப்பட்டதனால தான் இலங்கை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு தொனியில தான் இப்போ இந்த மாதிரியான அரசியல் கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அது உங்களுக்கான நாட்டுக்கான நல்லதுன்றத அவங்களுக்கான மொழியில அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு தன்மையோட சொன்னா தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த ஒரு முயற்சியை வந்து இந்திய அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த உறவில் இப்படித்தான் ஒரு நீக்குப்போக்குடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் சொன்னதனுடைய ஒன்லைன். இலங்கையில் எப்பொழுதெல்லாம் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுகிறதோ, தமிழர் பிரச்சனை மட்டுமல்ல, ஜனதா விமுக்தி பெரமுனா 70களில் வந்துட்டு புரட்சி செய்த போது அவர்களை ஒடுக்குவதற்கும் இந்திய ராணுவம் அங்கே சென்றது. அவர்களெல்லாம் சிங்களவர்கள். ரோஹண விஜயவீரா தலைமையில் நடந்த அந்த புரட்சியை ஒடுக்குவதற்கு பல ஆயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் இங்கிருந்து போனது இந்திய படை. பிறகு தமிழர்கள் விடுதலைக்காக போராடிய போது அந்த விடுதலை போராட்டம் அழிக்கப்பட உதவியது இந்திய அரசு. படைகளை அனுப்பியது இந்திய அரசு, ஆயுதங்களை கொடுத்தது, ஆதரவு அளித்தது, ராடார்களை கொடுத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அழிவின் குற்றச்சாட்டிலிருந்து காப்பாற்ற இன்றளவும் அரணாக இலங்கை அரசுக்கு நின்று கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு அதுல லாபம் இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுக்கு உதவி வேணும்னு அவங்க கேட்கறாங்க. இலங்கை தரப்புல இருந்து இந்தியா செய்கிறது. இலங்கை தமிழர்களை விடுவிக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இலங்கை அரசு செயல்படுகிறது. இதை மீறி இந்தியாவும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதுதான் சொல்றேன். அப்ப இந்திய இலங்கை உடன்படிக்கை, ராஜீவ் காந்தி ஜெயவர்தனை 1987 உடன்படிக்கை செத்து விட்டது என்று இந்திய அரசு சொல்ல தயாரா? இன்றளவும் ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 13வது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றது மோடி சொல்லியிருக்கிறாரா? அப்பொழுது அந்த ஒப்பந்தம் உயிரோடு தானே இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் ஒரு சாரம் அல்லவா போராளிகள் அனைவருக்கும் வந்துட்டு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று.
அதுவும் இங்கே போர் முடிந்து விட்டது, இதற்கு மேல் அந்த இயக்கம் இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகும் கூட அதில் இருந்ததாக கூறப்பட்ட உத்தேசமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரையும் சிறையில் வைத்திருப்பது எவ்வாறு நியாயமாகும் என்று ஏன் இந்திய அரசு கேள்வி எழுப்பக்கூடாது? அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் செய்யலாம், செய்ய முடியாது என்று ஏதுமில்லை. எதுவாக இருந்தாலும் இலங்கை அரசை கட்டாயப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த 2 அரசுகள் உண்டு. ஒன்று சீன அரசு, மற்றொன்று இந்திய அரசு. அதனால்தான் இவ்விரண்டு அரசுகளுக்கும் இடையே அங்கே முன்னுரிமை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த இடத்தை கேப்சர் முழுமையாக தங்களுடைய ஆளுமைக்கு உட்படுத்துவது என்று. அந்த அடிப்படையில் தான் அங்கே அரச மாற்றம் ஏற்பட்டது. மைத்ரிபால ஸ்ரீசேனா திடீரென்று ஆளுங்கட்சியிலிருந்து வந்து இப்படி வந்தார் என்றால் அது த மெக்கனைசேஷன் ஆஃப் த இந்தோ யுஎஸ் அக்ரிமெண்ட். அதை அடிப்படையில் அவர் செய்தார்கள். அப்படி அந்த தலைமையை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் இதை ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்ய முடியாது என்று கருதுகிறீர்கள்? நிச்சயமாக செய்யலாம். செய்வதற்கான மனம் இல்லை. அதுதான் கலைஞர் அவர்களுடைய அறிக்கைக்கு நாம் அளிக்கக்கூடிய பதில். அதனால்தான் நான் சொன்னேன், வரலாறு மன்னிக்கிறதோ இல்லையோ எதிர்காலம் இதை தீர்மானிக்கும் என்று நான் சொன்னேன். இலங்கை அரசுக்கு தனியா ஒரு சட்டம் இருக்கிறது, இன்னொரு ராஜதந்திரத்துடன் நடந்து கொள்கிறது, நாட்டின் பாதுகாப்புக்காக இந்தியா அது மாதிரியான முடிவுகளை எடுக்குது அப்படிங்கிறது திரு ஐயநாதன் சொல்ற மாதிரி தன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து தட்டி கழிப்பதற்கான பதில்களாக இதை பார்க்கலாமா? யாருடைய இந்தியா இலங்கைக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது, எங்களால் அதில் தலையிட முடியாது. இந்தியா கடந்த 1.5 வருட காலமாக ராஜதந்திரத்துடன் செயல்படுகிறது, நாட்டோட பாதுகாப்பு கருதி இது மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து திரு ஐயநாதன் சொல்ற மாதிரி தன்னுடைய பொறுப்புகள் இருந்து விலகி போகிறது இல்ல தட்டி கழிப்பதற்கான செயல்பாடுகளாக கருத்துக்களை இந்தியா வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச இலங்கை விஷயத்துல பொறுப்புகளை தட்டி கழித்த மாதிரி தெரியல. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வலியுறுத்துவதற்கான இப்ப நீங்க சொல்றீங்களா கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு ஐயநாதன் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விதான் என்னால் திருப்பி எனக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கு. என்னன்னா இந்திய அரசு நீங்க இன்னொரு நாட்டினுடைய அரசின் மேல் கட்டாயப்படுத்த முடியும், ஒரு முடிவை திணிக்க முடியும், ஒரு முடிவுக்கு அவர்களை வரவழைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது வந்து ஐயநாதனுடைய ஒரு தனிப்பட்ட அளவில் ரொம்ப சந்தோஷமான ஒரு அவருடைய முடிவாக இருக்க முடியும். ஆனால் அரசு ரீதியாக அந்த காரியத்தை அவங்களால செய்ய முடியும். அதனால அப்படி இருக்கும்போது இதை வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இதை வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறதா இந்திய அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னன்னா இங்கேருந்து நமக்கு மத்திய அரசுக்கு நாம கொடுக்கக்கூடிய அழுத்தம், மத்திய அரசு அதை எடுத்து செய்யப்பட வேண்டும். இப்போ மத்திய அரசுக்கு என்ன அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இது எல்லாமே வந்து ஒன் செகண்ட் திருப்பியும் இந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இப்போ நாம் இதை வந்து இலங்கைக்கு செய்வதனால இந்திய அரசுக்கு என்ன பயன் இருக்குன்னு நிச்சயமா இந்தியாவும் கேள்வி கேட்கும். அப்போ இந்தியா அரசு கேள்வி கேட்கணும், தமிழர்கள் மத்தியில் தங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஒரு அரசியல்வாதியினுடைய பார்வையில் என்னவா இருக்கும்னா, இப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை அங்கே உறுதியாக எடுக்க வைத்து விட்டோம் என்றால் தமிழ்நாட்டில் நமக்கு ஏதேனும் உண்மையான பலன் இருக்குமா, இங்கே இருக்கக்கூடிய நமக்கு வாக்கு வங்கி உயருமா, நம்முடைய மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளை பார்க்கக்கூடிய பாஜகவை பார்க்கக்கூடிய பார்வை மாறுபடுமா, இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமா அவர்கள் தங்களுக்குள்ளே பதில் சொல்லிக் அரசுக்கு பலம் என்பதில்லை, அரசியலுக்கு பலமா? ஆமா, அதாவது என்னன்னா இது ஒவ்வொன்றுமே இந்த முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அரசுக்கு பலம் என்பதை விட நீங்க தங்களுடைய அரசியலுக்கு என்ன விதமான பலம் சேரப்போகுது என்ற ஒரு கேள்வியை நிச்சயமா மத்திய அரசு எடுக்கத்தான் செய்யும். அப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்லெண்ண நோக்கோடு எடுக்கக்கூடிய பல முடிவுகளும் கூடவே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு சப்டெக்ஸ்ட்னு சொல்றோம்ல, இந்த மாதிரியான ஒரு அடிப்படையாக சில விஷயங்களை நாம் வந்து நடக்குமா நடக்காதா, இதனால வந்து கௌரவம் பாதிக்குமா பாதிக்காதா. அவர் கருணாநிதியோட அறிக்கையில இப்போதாவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் போட்டிருக்காரு. இப்போதாவது அப்படிங்கிற போது இப்ப காலம் கனிந்திருக்கிறது, அரசு எடுக்க தயங்குறது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல இப்போது காலம் கனிந்திருக்கிறது. அவர்கள் என்ன காலம் கனிந்திருக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து இலங்கை வந்து இன்றைக்கு பெருமளவு இந்தியாவினுடைய முதலீடுகளை சார்ந்திருக்கிறது, இந்திய தொழிலதிபர்களின் முதலீடுகளை சார்ந்திருக்கிறது. அங்கே பல தொழிலதிபர்கள் தங்கள் தொழில்களை மிகப்பெரிய தொழில்களை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயல்பாகவே என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, இலங்கை வந்து நம்முடைய ஒரு சொல் பேச்சை கேட்கும், நாம சொல்லக்கூடிய நல்லெண்ண விஷயங்களை அவர்கள் கேட்பார்கள். இது மாதிரியான ஒரு பிரமாதமான ஒரு சூழ்நிலை அமையாது. தாராளமா இன்னைக்கு நீங்க அவங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்த மத்திய அரசாகப்பட்டது இது இந்த மற்ற கேள்விகளுக்கெல்லாம் யோசிச்சு தான் நிச்சயமா போய் அடுத்த இலங்கையை போய் வற்புறுத்த ஆரம்பிக்கும். இந்த வற்புறுத்த ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இதை வந்து இலங்கை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று அவங்க திருப்பி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்காங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சொல்லி அவர்களை இந்த ஒரு தமிழர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதை வெற்றி பெற்றுவிட்டால்
அது பாராட்டு. நீங்கள் சப்போஸ் இவங்க இந்திய அரசு அவங்ககிட்ட சொல்லி அவன் வந்து எந்த விதமான முடிவுமே எடுக்காமல் தள்ளி போட்டு போஸ்ட்பான் பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டாங்க, அது தேவையில்லாமல் இன்னொரு ஒரு ஒரு அவர் மேலே வைக்கப்படக்கூடிய பாஜக அரசினுடைய வலிமை மேல் வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாக மாறிவிடும். முயற்சிகள் தோற்று போகலாம், அதுக்காக முயற்சியை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? முயற்சி செய்ய முடியாமல் இருக்கக்கூடாது. ஆனால் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே என்னன்னா நீங்கள் முயற்சியை செய்ய ஆரம்பிச்சோம்னாவே இதனுடைய ரிசல்ட்ஸ் என்னன்ற ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. இது பலன் தந்தால் மட்டுமே தான் நான் பேசுவேன், பலன் தரவில்லை என்றால் நான் பேசுவதை தயக்கத்தோடு கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடுவேன் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கிறது. நேரம் இல்லை. ஆமா, பலம் அரசியல் ரீதியான லாபம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொன்னதில் அதை அடிக்கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்பது, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த கொள்கை வகுப்பாளர்கள் எல்லோருமே பியாண்ட் ரீஜனல் கன்சிடரேஷன் என்று சொல்கிறார்கள். மண்டல ரீதியான அவருடைய கவலைகளையும் தாண்டியவர்கள் உறவு என்று தமிழர் பிரச்சனைக்கு மட்டும் சொல்கின்றார்கள், இலங்கையுடனான உறவிற்கு. இது அடிப்படையில் தவறானது. இது இந்தியாவினுடைய அயலுறவு நிலையை பலவீனப்படுத்தும். ஒரு நாட்டுடன் இந்த நாடு கொள்ளக்கூடிய உறவு என்பது அது சம்பந்தப்பட்ட மக்களின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். த வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். மீனவர்களை பற்றியே நீங்கள் கவலைப்படாத போது நீங்கள் இலங்கை தமிழர்களை பற்றியா கவலைப்பட போகிறீர்கள்? சரி, தகுதிக்கான அங்கீகாரமே விருதுகள், அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பேசியிருக்காரு. பத்திரிகையாளர் தின விழாவில் அவர் பேசியிருக்காரு. சமீப காலமாக எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லோரும் மத்திய அரசு மீது கண்டனம் தெரிவித்து தங்களுடைய விருதுகளை திருப்பி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த சூழலில் அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமாம், அதாவது எந்த ஒரு நாட்டில் கருத்து சுதந்திரம் இல்லையோ, தங்களுடைய கருத்தை சுதந்திரமாக தெரிவிப்பவர்கள் தாக்கப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று சொல்லால் மட்டும் சொல்லிவிட்டு போவது எதையும் சாதிக்காது. எனவேதான் இந்த தேர்ந்த கலைஞர்கள், படைப்பாளிகள் இவர்கள் எல்லாம் தங்களுக்கு அளிக்கப்பட்ட விருதை திருப்பி அளிக்கின்றார்கள் என்றால் அது நொந்த உள்ளத்தின் ஊடு எதிர்வினை என்று அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொன்னதை நான் தவறாக கொள்ளவில்லை. அவர் சொன்னது ஏற்கத்தக்க கருத்துதான், அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. பெருமைக்குரியது. இந்த தேசம் ஒருவருக்கு ஒரு விருதை கொடுக்கின்றதால் பெருமைக்குரியது. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன், இதிலிருந்து கொஞ்சம் பின்னால் போகும். இலங்கையில் கடுமையாக தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போது அந்த போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய திரைப்பட சங்கத்தினர் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்பொழுது பாரதி ராஜா தனக்கு அளிக்கப்பட்ட அந்த விருதை திருப்பி அனுப்ப முடிவு செய்தார். அதை நான் செய்ய வேண்டுமா வேண்டாவா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் என்று சொல்லும்போது அங்கே இருந்த அனைவருமே அவருக்கு அளிக்கப்பட்ட விருதை நீங்கள் திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லும்போது நான் மத்திய அரசிற்கு எனது கண்டனமாக இல்லை, இதை நான் வைத்துக் கொள்வதற்கு என் மனம் உடன்படவில்லை என்று சொல்லி அறிவித்து அதை திருப்பி அனுப்பினார். எனவே அவர் எந்த இடத்துல அந்த விருதை அவர் கேவலப்படுத்தவில்லை, அதை அவர் பெரிதாகத்தான் மதித்தார். அப்படியே அந்த விருதை நான் பத்திரமாக அவர்களை அனுப்பி வைப்பேன் என்று சொன்னார். இது என்னவென்றால் அந்த நொந்த உள்ளத்தினுடைய ஒரு எதிர்வினை என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்குரிய பெருமைதான். ஏனென்றால் திரு பிரணாப் அவர்கள் சொன்னதைப் போலவே தகுதி உள்ளவர்களுக்கு தான் அது வழங்கப்படுகிறது. அதில் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அதை நாம் விமர்சிக்க விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் அது பெருமைக்குரியதான். அதே நேரத்தில் சுதந்திரமில்லாத நாட்டில் விருதுகளுக்கு ஏது பெருமை? விருதுகளை திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசுக்கு அவமானமாக அதை பார்க்குறாங்களா, இல்லை இவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக தான் இவங்க இதை கையாளுறாங்க அப்படின்னு அரசு பார்க்கலாம்? இல்லை, எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு இது வந்து ஒரு சிறந்த வழிமுறை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதை வந்து ஒரு அரசியல் ஆய்ப்பு வச்சு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் ஒரு விருதை திருப்பி அளிப்பது என்பது தனிப்பட்ட அளவில் ஒவ்வொருத்தருடைய ஒரு தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய ஒரு அதிருப்தியை, தங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு துயரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் அப்படி பல பேர், இப்போ நீங்கள் வந்து 50 பேருக்கு மேலே வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து தங்களுடைய விருதுகளை திரும்பி அளித்திருக்கிறார்கள். இந்த விருதை திரும்பி அளிப்பதன் மூலமாக அவர்கள் சாதித்தது என்ன? தங்களுடைய வெறுப்பை, தங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இயலாமையை இதைத்தான் திருப்பி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்திய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்புணர்வை, தங்களுடைய சகிப்பின்மை இந்தியாவில் இல்லை என்ற ஒரு விஷயத்தை நீங்க வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்வதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. சொல்லி தெரிவிப்பதற்கான எண்ணற்ற வழி. அதில் ஒரு வழியாக நீங்கள் விருதை திருப்பி கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு பொலிட்டிசைஸ் ஆயிப்போச்சு. இப்போ நீங்க இந்த விருதை திருப்பி கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கும் பொழுது அந்த விருது கொடுத்தவர்கள், அந்த விருதினுடைய அமைப்பினர் அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது அடிப்படையில் என்னன்னா,
அவர்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறையாக இதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன நடந்தது என்றால் இது அரசியலாக்கப்பட்டதனுடைய பலனாக தேவையற்ற ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை உருவாக்கி இது வந்து ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த கவுண்டர் ப்ரொடக்டிவாக மாறுறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ இது என்னுடைய இன்னொரு பக்கம் என்னன்னா விருதை திருப்பி கொடுக்காதவர்கள் அத்தனை பேரும் ஏதோ மிகப்பெரிய தவறு செய்து விட்டவர்களாக அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏதோ இந்திய அரசினுடைய ஒரு அடிவருடிகளாக கணிக்கப்படுகிறார்கள். இது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. இப்போ நீங்கள் கமலஹாசன் வந்து விருதை திருப்பி தரமாட்டேன் என்று சொன்னால் அவரை பற்றி இருக்கக்கூட அவதூறுகளை வந்து அதிகமாக பேச தொடங்குகிறார்கள். இது என்ன சிக்கல்னா நீங்கள் ஒன்று தான் சரி இப்போ இன்னொன்று சரியில்லை அப்படிங்கிற ஒரு இந்த இரட்டை நிலை இருக்கு பாருங்க, அது வந்து மிகப்பெரிய தவறு. தனிப்பட்ட அளவில் நான் இப்போ என் விருது திருப்பி கொடுப்பதை எனது மனவலியின் காரணமாக நான் செய்கிறேன் என்றால் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் அதை ஒரு சமூக இயக்கமாக மாற்றுவதும் அதைத்தான் வலியுறுத்தி அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதும் தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அதாவது இதில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து இவர்கள் இப்படி செய்யவில்லை. தொடர்ச்சியாக இந்த 1.5 ஆண்டு காலத்தில் நடந்த பல்வேறுபட்ட சம்பவங்களை தொகுத்து சொல்லி தங்களுடைய நடவடிக்கைக்கான நியாயத்தை எடுத்து கூறித்தான் அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம். பிரணாப் முகர்ஜியுமே விவாதம் மற்றும் கலந்துரையாடல் மூலம் தெரிவிக்கலாம் அப்படின்னு அவரே ஒரு சஜஷன் சொல்றாரு. அதையும் தாண்டி இல்லை இன்னொரு வார்த்தை இடத்தோடு நின்றுவிட முடியாது என்கிற நிலையில் அதான் நொந்த உள்ளத்தின் எதிர்வினை என்று நான் சொன்னேன். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இது போன்ற சம்பவங்களின் போது சமநிலையில் இருந்து கவலை தெரிவிக்க வேண்டும். இந்த சமநிலையில் இருந்து கவலை தெரிவித்தல் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, இதுதான் திருப்பி நம்ம ஊர்ல கேள்விக்குறியாருது. இப்போ என்னன்னா எப்படி நீங்க ஒரு அரசியல் மயமாப்பது அப்படிங்கிறது ஒரு பொலரைஸ் ஆறுது அப்படிங்கிறது இப்படித்தான். ஒரு செய்யறத எல்லாரும் ஒரு 10 பேர் ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா அதை செய்யாதவங்க எல்லாம் தவறு செய்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்போ இந்த போலரைசேஷன் இல்லாம நடுநிலையோடு ஆமாம் சமநிலையோடு கரெக்ட் இது வந்து கொடுப்பது சரி, அதே சமயத்தில் வந்து என்னுடைய எதிர்ப்புணர்வை நான் வேறு வகையில் காட்டிக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த உள்நோக்கமும் இல்லாம செய்யும் போது எந்த செயலும் விமர்சனத்திற்கு உட்படுறது அவ்வளவுதான். வெள்ள நிவாரணத்துக்காக 500 கோடி ரூபாயை ஒதுக்கி முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பொதுமக்களை போய் முதலமைச்சர் சந்திக்கல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தினாங்க. அவர் சொந்த தொகுதியில் போய் பொதுமக்களை பார்வையிட்டிருக்கிறார். இதில் வந்து நீங்கள் தமிழக அரசு மீது வைக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதை மீறி இந்த அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், முக்கியமாக மீட்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகளை ஒரு போர்க்கால அடிப்படையில் அவர்கள் சொல்வதைப் போல் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். அதாவது ஒரு நமக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, இது வந்து வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மழை. நீங்கள் நெய்வேலியில் 48 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 34 சென்டிமீட்டர், நேற்று வந்து சென்னையில் வந்து 35 சென்டிமீட்டர் அப்படின்னா மழை பெய்யும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு மழை எதிர்பார்ப்பு நம்மிடம் இல்லை. அது ஹைலி அன்எக்ஸ்பெக்டட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவ்வளோ தூரம் மழை வருமானது உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட். அந்த எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையின் சீற்றம் நம்மை தாக்கி இருக்கிறது. இந்த தாக்கத்திலிருந்து உடனடியாக விடுபடுவதற்கான ஒரு நிவாரண நடவடிக்கைகளைத்தான் நாம் இப்பொழுது எதிர்பார்க்க வேண்டும். அந்த நிவாரண நடவடிக்கைகளை, மீட்பு நடவடிக்கைகளை இந்த அரசு விரைவாக தொடங்கி இருக்கிறது. அதற்கான முனைப்புகளை காட்டியிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அதற்கான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது முதலில் வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் போய் பொதுமக்களை பார்த்துட்டாங்க, முதலமைச்சர் போகலை அப்படின்னு வேற குற்றம் சொல்றாங்க, பொதுமக்கள் என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு கருதி தான் அவங்க வந்து பொதுமக்களை போய் பார்த்தாங்களா? பொதுமக்களை பார்க்க வேண்டியது ஒரு முதல்வருடைய கடமை. அதை நேற்று போய் செஞ்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் செஞ்ச பிற்பாடு நம்ம வந்து இப்போ செய்யலை நம்ம சொன்னோம். திருப்பி அவங்க போய் பார்த்துருக்காங்க. நேற்று வந்து ஒரு 4-5 தொகுதிகளில் போய் பல்வேறு இடங்களில் போய் இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்திகளை அதிகாரிகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது ஒரு முதல்வர் நேரடியாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்னவோ அதை போய் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகாரிகள் மூலமாகவும் தொடர்ந்து அமைச்சர்கள் மூலமாகவும் தங்களுடைய கட்சிக்காரர்கள் மூலமாகவும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது என்ன அடிப்படையில் ஒரு பிரச்சனை என்ன ஆயிப்போச்சுன்னா, நீங்க ஏன் உடனடியாக செய்யலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ஏன் நீங்க முன்னாடியே அதுக்கு தயாராகலை அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இப்போ இந்த முன்னாடியே தயாராகலையான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து நம்மளால இன்னைக்கு பதில் சொல்லவே முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அப்பாரட்டஸ், அதாவது நம்ம பேரிடர் மேலாண்மை ஆணையம் நம்மகிட்ட தான் உருவாக்கணும். இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வலுவாக
செயல்பட்டது, அது எவ்வளவு தூரம் கூட்டம் கூட்டியது, எவ்வளவு தூரம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தது என்பதற்கு எந்த விதமான வரலாறும் நம்மிடம் இல்லை. அதனால் நிச்சயமாக அது ஒரு வகையில் என்ன சொல்றது, ஒரு தொய்வு பெற்று தான் இது இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பெருமழையும் இந்த வெள்ளமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருமழையும் வெள்ளத்தின் சூழ்நிலையில் நாம் எதிர்பார்க்கக்கூடியது உடனடியாக மீட்பு பணிகள் என்ன, இதுதான் நாம் எதிர்பார்க்கணும். அந்த மீட்பு பணிகளையும் அந்த நிவாரண பணிகளையும் தமிழக அரசு தொடங்கி இருப்பது என்பது முற்றிலும் வரவேற்கத்தக்கது. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்கு பிறகு முதலமைச்சர் போய் பொதுமக்களை சந்திச்சிருக்கிறாங்க, ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்கு வெள்ளத்தை கண்ட அச்சம், தமிழக முதல்வருக்கு தேர்தலை கண்ட அச்சம், எனவே உங்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். பொருள் என்ன, அதுதான் இங்கே முக்கியம். இன்றைக்கு அவங்க சொல்கிறாங்க 23 சில இடங்களை எல்லாம் சொல்கிறாங்க. இந்த இடங்களெல்லாம் பொன்னேரியிலிருந்து ஆரம்பித்து மரக்காண சென்னை வரை ஆகிய இடங்களில் 23 சென்டிமீட்டர் முதல் 37 சென்டிமீட்டர் வரை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஒரு சில நாட்களில் கொட்டி தீர்க்கும் போது எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டாலும் மழைநீர் தேங்குவது, சேதங்கள் ஏற்படுவது தவிர்க்க இயலாதது என்று சொல்கிறார். 2005ஆம் ஆண்டும் இவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், ஒரே நாளில் 28 சென்டிமீட்டர் மழை பெய்து விட்டது, ஆனால் சென்னையே வெள்ளக்காடாகிவிட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது 3வது முறையாக 4வது முறையாக முதல்வராக இருக்கின்றீர்கள். அந்த வெள்ள சேதத்தின் போது ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து நீங்கள் பெற்ற பாடம் என்ன? மழைநீர் வடிகால்களை சீர்படுத்தினீர்களா? புதிதாக 140 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் வெள்ளையன் ஆட்சி காலத்தில் பட்டப்பட்டது, மூடி கிடைக்கிறது, அவையெல்லாம் தூர்ந்து போய் கிடைக்கிறது. சரி செஞ்சீங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது சூப்பர் மோட்டாரை வச்சுட்டு தண்ணியை எடுத்து எங்கே விடுவீங்க? மறுபடியும் அது போகிறதுக்கு போக்கிடம் இருக்கா? இல்ல, வைகோ அதை சுட்டி காட்டியிருக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழக அரசுகள் இதை செய்யல அப்படிங்க. இவங்க மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டை நம்ம சுமத்த ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். திமுக ஆட்சியும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கதான். ஆமா. ஆனால் இங்கே கவனிக்க வேணும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உண்மையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றேன். மு.க. ஸ்டாலின் இருந்தபோது இந்த மழைநீர் வடிகால்களை சரிபடுத்துவதற்கு அவர் சில முயற்சிகளை மேற்கொண்டார். அதனால தான் இந்த வாணி மஹால் இருக்கக்கூடிய அந்த டி நகர் பகுதி போன்ற பல இடங்களில் நீர் தேங்குவது நின்றது. ஆனாலும் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இயற்கையால் கொடுக்கப்பட்ட வரம் இன்றைக்கு துயராக சித்தரிக்கப்படுகிறது. 37 சென்டிமீட்டர் நீங்க சொல்றீங்க. அப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னால் 2008-09 ஒரத்த நாட்டில் 66 சென்டிமீட்டர் மழை பெய்தது. எங்கே? ஒரத்த நாட்டில். அப்போ என்னுடைய சொந்த கிராமமான வடசேரியில் 69 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. சிறப்பூஞ்சியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுச்சு. எல்லா மக்களும் அந்த ஆற்று படுக்கையில் இருக்க மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. பொதுவாக நான் சென்னை வாசி, நம்ம திடீர் நகர், அண்ணா நகர், கோதாமேடுன்னு சைதாப்பேட்டை நூர்ஜஹான் தியேட்டருக்கு எதிரில் இருக்க அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் தண்ணி பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதான் 40 ஆண்டு காலமாக நடக்குது. அங்கே பாதிக்கப்படுவாங்க. குடியிருப்பு பகுதி வேளச்சேரி எல்லாம் மிதக்குமா? டி நகர்லாம் மிதக்குமா? நுங்கம்பாக்கம் மிதக்குமா? காமராஜ் சாலையெல்லாம் மிதக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை நீர் போகின்ற இடத்திற்கு போய் சேருவதற்கு தடையாக இருப்பது குடியிருப்புகள் அல்லவா? இல்ல, 3 மாதங்கள்ல பெய்ய வேண்டிய மழை 3 நாட்கள்ல பெய்திருக்கிறது. மழையின் அளவு அதிகமாக இருக்கிறது. பேஞ்சா என்ன? விட்ட ஒண்ணு போகணும்ல. மழைநீர் வடிகாலில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்போ உதாரணத்திற்கு நான் வாழக்கூடிய அந்த பஜார் சாலையை சொல்றேன். மழை கொட்டும் பொழுது தண்ணி இருக்கும், மழை விட்ட உடனே 1 மணி நேரத்தில் வடியும். அந்த மாதிரி மெட்ராஸ்ல இருக்குல்ல. அப்போ அது எதனால செய்யுது? அந்த வடிகால்களில் போகிறது அல்லது சாக்கடைகளுக்கு போகிறது. இன்னைக்கு நீங்க கூவத்தை பாருங்க, அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போய் கடலில் சேர்க்கிறது. உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு பாருங்க ஐயா, இப்போ உங்களுடைய செய்தியில சொன்னாங்க, அது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 10,000 கன அடி நீர் ஒரு நொடிக்கு வெளியேற்றப்படுகிறது. 10,000 கன அடி நீர்னு தஞ்சை விவசாய மண்டலத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/2 TMC தண்ணி அப்படியே தூக்கி கடல்ல வெளியேற்றுறோம். கடலுக்கு போய் சேருவது சிறப்புத்தான். ஆனால் 10,000 கன அடி நீரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த அடையாற்றை நீங்க எப்படி பாடுபடுத்தி வச்சிருக்கிறீங்க? எங்கெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு அப்படியே நாங்க சுத்திக்கிட்டு இங்க சேர வேண்டியதாகி போச்சு. எல்லா தெருக்களுக்கும் வெள்ளம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அதை சரியா அந்த சில்டேஷன், அதில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த வண்டல்களை எல்லாம் அள்ளி சரி பண்ணி சுவர்களை உயர்த்தி இருந்தால் இந்த குடிசை வாழ் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? ஒரு 12 அடி கான்கிரீட்ல உயர்த்த முடியாது. திமுக ஆட்சி செஞ்சிச்சா? அதிமுக ஆட்சி செஞ்சிச்சா? இந்த நிர்வாகம் செய்ய எதையும் செய்யாம பெய்த மழையை துயர் என்றும் பேரிடர் என்றும் சொல்லுவது தவறானது. நான் அயோக்கியத்தனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மிக தயார். இந்த நாட்டினுடைய நிர்வாக இயந்திரம் என்பது இந்த ஆட்சியாளர்களை போல
தூங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த மழை பெய்த வட மாவட்டங்கள் சென்னை உட்பட அனைத்தும் இவ்வளவு பெரிய பேரிடர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத மழை, எவ்வளவுதான் முன் தயாரிப்புகள் இருந்தாலும் இந்த பாதிப்புகள்லாம் தவிர்த்திருக்க முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் தனியாக இருக்கிறது, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தனியாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரியில தான் அதுக்கான இதெல்லாம் அவங்க ஜிஓ போட்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ஆணையம் கூடி அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு அதற்கான தகவல்களை அரசுக்கு சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அரசு சார்ந்த அமைப்புகள் சரியாக செயல்பட்டு இந்த பாதிப்புகளை குறைச்சிருக்க முடியும். நிச்சயமா பண்ணிருக்க முடியும். இப்போ நீங்க இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து எதிர்பார்ப்பு, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான, இது மட்டும் இல்லை, முதலமைச்சர் தலைமையில இயங்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அவங்க தலைமையில இயங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் கண்டிப்பா. இப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து மிக நல்ல நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவை, ஆனால் காகிதத்தில் மட்டுமே இருக்கின்றது என்பதுதான் ஒரே பெரிய ஒரு சோகம், ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க இன்னொரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அர்பன் பிளானிங்னு ஒன்று இருக்குது. இந்த அர்பன் பிளானிங்னா நகரத்தை நீங்கள் உருவாக்கக்கூடியது. இப்போ நீங்கள் இப்போ ஐயனாதன் சார் கேட்ட மாதிரி நீங்கள் வேளச்சேரி மிதக்குமா மடிப்பாக்கம் மிதக்குமான்லாம் கேட்குறாங்க. மிதக்கும், ஏன்னா நீங்கள் போய் ஏரியில் தான் வீடை கட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கட்ட வேண்டிய இப்போ அர்பன் பிளானிங். இப்போ இது எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், மிக அழகாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நெய்வேலியே மிதந்தது 48 சென்டிமீட்டர் பெஞ்ச போது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சென்னை மாதிரியான ஒரு நகரம் வந்து திட்டமிடாமல் உருவாகின ஒரு நகரம். இந்த திட்டமிடாமல் உருவாகின ஒரு நகரத்திலேயே நீங்கள் வந்து அர்பன் பிளானிங்கை வந்து எவ்வளோ தூரம் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த திட்டமிடாத ஒரு சென்னைக்குள்ளேயே நீங்கள் வந்து என்னென்ன வகையில் வந்து ஒழுங்குபடுத்த முடியும், நீர் வடிகால்களை எப்படி வந்து சரி பண்ண முடியும், எந்த விதமான நீர் போக்குகளை ஒழுங்குபடுத்த முடியும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூவம் மாதிரியான ஒரு நதியை எவ்வளோ தூரம் தூர்வாரி ஒழுங்குபடுத்த முடியும், இது அத்தனையுமே செய்திருந்தால் நாம் இன்று அடையக்கூடிய இந்த மிகப்பெரிய சிக்கல்களிலிருந்து வெளிப்பட்டிருக்க முடியும். இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இது அத்தனையுமே ஒவ்வொரு அரசாங்கமும் இதை கவனம் எடுத்து இதற்கான தனி நிதியை ஒதுக்கி இதற்கான ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கையை ஒழுங்குபடுத்தி முன்னெச்சரிக்கையாக இதை செய்திருக்க வேண்டும். இது அத்தனையுமே நடைபெறவில்லை என்பதைத்தான் இந்த வெள்ளம் நமக்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறது. இப்போ என்ன இதில் சிக்கல்னா, இது நாள் வரைக்கும் நடக்கலை, ஆனால் இப்போ நடக்க வேண்டிய அம்சங்கள் என்னவோ அதை நாம் கவனம் செலுத்தணும். இப்போ நம்ம இது நடக்காமல் போனது அத்தனையுமே நமக்கு நல்லா தெரியுது. இந்த வெள்ளத்தை நமக்கு என்ன நிரூபிச்சிருக்குன்னா, இது வரைக்கும் என்னென்னலாம் நடக்கலை அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்கு. ஆனால் என்ன இப்போ செய்யணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி. இன்றைக்கு நமக்கு தேவை, இப்போ நீங்கள் இந்த பக்கம் தாம்பரம் தாண்டி பல இடங்கள் வந்து தண்ணியில் மூழ்கி படக்கு, இந்த பக்கம் வந்து எல்லா சென்னையினுடைய புறநகர்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே வந்து நீரில் வந்து மூழ்கி போயிருக்கு. இன்றைக்கு நமக்கு தேவை உடனடி நடவடிக்கை, உடனடி நிவாரணம், மீட்பு பணிகள். இவ்வளவு பெரிய கிரைசிஸ்லையும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துறதும் எதிர்க்கட்சிகள் வரும்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஆனா இங்கேயும் வந்து பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தானே இருக்கு. இந்த பரஸ்பர குற்றச்சாட்டினால் என்ன பலனை அனுபவிக்க போறார்கள் எனக்கு தெரியாது. மக்கள் வந்து நிச்சயமாக கடைசியில் வந்து இப்ப இது என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை, ஒரு அதிருப்தியை உருவாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்பலாம். அதே சமயத்தில் வந்து ஆட்சியாளர்கள் இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களுக்கான அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கான ஒரு வாய்ப்பாக இதையும் கருதக்கூடும். இது ரெண்டுமே உண்மையான தன்மை அல்ல. உண்மையான தன்மை என்பது இன்றைக்கு மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய ஒரு துயரத்தை துடைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்றும், அதை வந்து உடனடியாக செய்வது எப்படி என்றும், அந்த அரசு என்ற அப்பாரட்டஸை எவ்வளோ குயிக்காக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைய முக்கியமே தவிர, நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, அதை வந்து எப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய தருணம் இது அல்ல. இந்த நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இணைந்து ஒவ்வொரு கட்சியும் அவரால் முடிந்தவரை தங்களுடைய வேற எடுக்கக்கூடிய அமைப்புகள், கிளை அமைப்புகள் வழியாக என்னென்ன அந்தந்த இடத்துல மீட்பு பணிகளை செய்ய முடியுமோ செஞ்சு, அடிப்படையில் இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ விரைவாக வெளிவர முடியுமோ அவ்வளோ விரைவாக வெளிவரதுக்கான ஒரு போர்க்கால அடிப்படைன்னு சொல்கிறல, அதுக்கான உண்மையான அர்த்தம் இப்போ எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது தான். அரசு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க, முதலமைச்சர் நிவாரண நிதிகளை ஒதுக்குறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நிவாரண பணிகள்லாம் சரியாக செய்யப்படுகிறது. எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம அரசு மேலே குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி மேலே குற்றம் சுமத்துறதும், ஆளுங்கட்சி முதலமைச்சர் போய் அங்கே பேசிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து அரசியலாக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறதும், இந்த கிரைசிஸ் சமயத்தில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை எப்படி எடுத்துக்கிறது, இதை கூட அரசியலாக்க பார்க்குறாங்க அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். அந்த அரசியல் கட்சிகள் ஒருத்தர் பரஸ்பரம் குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எந்த யோக்கியதையுமே இல்லை. இவர் ஒரு விஷயத்தை சொன்னார், டவுன் அண்ட் அர்பன் பிளானிங் அப்படின்ட்டு. நான் செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபி நான் படித்தவன். செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபி அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய மேப்பிங் ஒன்று இருக்கும்.
நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது இல்லை, விரிவுபடுத்திக்கிட்டே போகிறோம் இல்லைங்களா, அதான் விடயம். அந்த விரிவுபடுத்திக்கிட்டே போகும்போது எங்கெல்லாம் வந்துட்டு வீடு கட்டலாம், எங்கெல்லாம் நீரினுடைய போக்கு இருக்குது. 2 விதமான ட்ரைனேஜ் ஒன்று இருக்குது. நீர் வடிகால்கள், வடியும் இடங்கள், வடிவிடங்கள் என்று 2 இருக்குது. ஒன்று இயற்கையாக இருக்கிறது, இன்னொன்று நாம் செட்டில்மெண்ட்டு இப்போ குடியிருப்பை கட்டும்போது ஏற்படக்கூடியது. நீங்கள் பார்க்குறீங்களா, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கிறத நீங்கள் தானே காட்டினீங்க. அவ்வளவும் வந்துட்டு தீவு மாதிரி எல்லாம் நடுவில் நின்றுட்டு இருக்குது பில்லராக. இந்த இடத்துலலாம் தண்ணீர் எப்படி தேங்குச்சு? மழை நீர் எப்பொழுதும் அதனுடைய பாதையில் தான் போகும், மேலேருந்து கீழ் நோக்கி போகும், கீழே இருந்துட்டு ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி பாயும். அந்த இடத்துல ஒரு ஆறு உருவாகும், ஆறு போய் கடலில் சேரும். இது இயல்பாய் இயற்கையாய் நடைபெறுகிறது. இந்த போக்கை பற்றிய மேப்பிங் அப்படின்றது இருக்கு. அதான் அர்பன் அண்ட் டவுன் பிளானிங்குடைய ஃபண்டமெண்டல் பேசிஸ். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 11 அடுக்கு மாடி கட்டடம் வந்துட்டு லொடுக்குன்னு கீழே போயிருக்காது. இங்கே என்னன்னா எல்லாருமே இந்த நாட்டை வச்சு துட்டு சம்பாதிக்க பார்த்தான், தின்னானுங்க. பெரியார் மொழியில் சொன்னா பொறுக்கி தின்னாங்க. நான் சொல்லலை, பெரியார் மொழியில் நான் சொல்கிறேன். அதனுடைய விளைவு இன்னைக்கு தண்ணீரில் இந்த நாடு மிதக்குது, இவ்வளவுதான். இதுக்கு மழையெல்லாம் காரணம் இல்லை, அது வரம். இங்கே நீங்கள் போய் பாருங்கள், செம்பரம்பாக்கம் ஏரின்னு ஒத்த ஏரியை நீங்கள் சொல்கிறீங்களே, திருநீர்மலை ஏரி 36 பெரும் நீர்நிலைகளினுடைய வடிகால் இந்த அடையாறு. அடையாறு எவ்வளவு அழகாக இருந்தது நான் சின்ன பொழுதுல இருந்தபோது. இன்னைக்கு கிராஸ் பண்ண போதே நாறுதே. அன்னைக்கு குடிசைவாசிகள் இல்லையா? இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. தண்ணீர் வரும்போது அவங்கள வெளியேற்றுவோம், ஆனால் இன்றைக்கும் வெளியேற்றிட்டு இருக்கிறோம். இதுதான் துயரம். மழை அல்ல துயரம். அந்த இடத்துல 15 அடி செவரு கான்கிரீட்டில் கட்ட முடியாது, அதை மட்டும் கட்டி தடுக்க முடியாது. அந்த நீர்கள் வந்து சேரக்கூடிய இடத்துல தண்ணியை போயிட்டு கடலில் போயிட்டு சேரும் போது ஏற்பாடு செய்ய முடியாது. முடியும், அவ்வளவு சக்தி அந்த அடையாருக்கு இருக்குது. ஆனால் ஆற்றுப்படுகையிலேயே இன்னும் குடிசைவாசிகளை வச்சிருக்கிறோமே, இது அவலம். புதுசாக அந்த நீர் போகிற வழியெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த இடத்துலலாம் வந்து கட்டிக்கோன்னு சொல்லிட்டு எடுத்து தூக்கி பட்டா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது துயரம். இந்த துயரத்தெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணால் எங்கேருந்து மீட்பீங்க? தண்ணியை உறிஞ்சி எங்கே வெளியே எடுவீங்க? 69 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது, ஒருத்த நாடு வெள்ளத்தில் மேந்தன்னு யாரோ சொல்ல முடியுமா? ஏன்? இந்தாண்ட ஒரு காட்டுறாரு, அந்தாண்ட ஒரு சிற்றாரு, 2 தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துடுச்சு கடல்ல. அவங்க ஒன்றும் ஆகலை. குடிசையிலேருந்து மீட்டோம், தண்ணி இறங்கிடுச்சு. இதுதான் முக்கியம். ஓடுகிற தண்ணீர் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நகர்ல அதனால நகரத்தை நோக்கி மக்கள் இடம்பெயர்ந்துட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கிற குடியிருப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. தாராளமா வரட்டுங்க ஐயா. அதுக்காக ஏரிக்குள்ளைய வீடு கட்டுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க? அம்பத்தூர் ஏரி எப்படி இருக்குது? பழனி போயிட்டு வந்தேன். பழனி பக்கத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய நீர்நிலையில அப்ப அங்க இருந்ததுங்க குடியிருப்புகள், இப்ப இங்க வந்துச்சுங்கன்றான். இது முந்தா நாடு செய்தி. அங்கெல்லாம் இன்னும் கொட்ட ஆரம்பிக்கல. அப்ப அந்த இடம் மிதக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏரியில் எடுத்து போய் வீடு கட்டிட்டீங்க. இது எப்படின்னா இந்த எலிஃபண்ட் காரிடாரில் இப்போ யானைகள்லாம் வருது. யானைகள் வந்து எங்களுடைய விவசாய நிலங்களையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு போகுது. அதுங்க போகிற பாதையில் நீங்கள் நிலங்களை ஆக்கிரமித்து பண்ணியிருக்கீங்க விவசாயம். அதுங்க ஏன் வந்து துவம்சம் பண்ண போகுது? இப்படித்தான் இது. தண்ணீர் போகிற வழியில் நம்ம வீடு கட்டிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பருடைய வீட்டில் தண்ணீர் போகிறதுக்காக ஒரு தனி வழி இருக்குது, அந்த இடத்துல போட்டாங்க ஒரு குடியிருப்பை. போட்டுட்ட உடனே தண்ணி திணறுது, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. தண்ணி என்ன பண்ணோம்? அது நேராக உள்ளே வந்து பூந்துருச்சு. அது போக்கில் போகும். ஸோ த ட்ரைனேஜ் சிஸ்டம் என்பது என்னவென்றால், இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அமைவை, தட் இஸ் த நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப், அதை கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் வாழ்விடமாக நாம் மாற்றும் பொழுது அந்த போக்குகளுக்கெல்லாம் வழிவிட்டு நம்ம அயல் நாட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் மலேசியாவுக்கு நீங்கள் போங்களேன், இதை விட டவுனெல்லாம் இருக்கும் சார். கோலாலம்பூர்லேயே நான் தங்கியிருக்கிறேன். மழை கொட்டும்னா ஈக்குட்டோரியல் ரீஜன்ஸு அப்படி கொட்டும். 1 மணி நேரத்தில் கார்த்திக் 30 சென்டிமீட்டர் மழைலாம் சாதாரணம். தலையில் இருக்கிற முடியெல்லாம் போயிடும், அப்படி கொட்டும். அப்படியாப்பட்ட மழை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போயிடும். சாலைகளும் அப்படியே இருக்கும். இங்கே சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நொந்த உள்ளம் போல பிளந்து போயிடுச்சு. அப்படியே 30 சென்டிமீட்டர் மழைக்கு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரே நிமிடம் ஐயா, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றீர்கள்? ஒரு அரசாக, ஒரு நிர்வாக இயந்திரமாக என்ன பாடம் கற்றீர்கள்? நீங்களாம் படித்தவங்க தானே. இந்த பிடபிள்யூடியும் இந்த ரெவன்யூவும் நீங்க தின்னதுனால ஏற்பட்ட விளைவு தானே இவ்வளவும். இன்னைக்கு போய் பாருங்க, வர வழியேற நம்மளுடைய இதில் போய் ஈக்காடுத்தாங்கல சைதாப்பட்ட போகிற வழியெல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே வந்து நிற்கிறாங்க. நைட்டிஸோடலாம் வந்து முன்னாடிங்க நிற்கிறாங்க. என்ன அவலம் இது? அவ்வளோ பெரிய ஆறு, அவ்வளவு தண்ணி எப்படி இழுத்து கொண்டு போகுது பாருங்க. அப்படி இழுத்து கொண்டு போகுது, அமேசான் மாதிரி போகுது அடையாறு ரிவர். அவ்வளவு அற்புதமான ஒரு நதியை சீர்குலைத்து சின்ன பின்னப்படுத்தி இடரு, துயரு, பேரிடர்னு சொல்றீங்களே, இது தப்பான வார்த்தை இல்லையா? இதுதான் அரசுக்கு நாங்க வைக்கிற கேள்வி. ஆட்சியாளர்கள் மீது தவறா, மக்கள் மீது தவறா?
இல்ல இது வந்து நீங்க மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த மக்கள் தொகை பெருக்கம், நகரத்தை நோக்கி வருதல், இது அத்தனையுமே இடப்பெயர்ச்சி, இது அத்தனையுமே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த அத்தனையுமே சரியாக கையாள்வதற்கு சர்வதேச அளவுல அது இருக்கு. ஆமா இல்ல சர்வதேச அளவில் எப்படி கையாளுறாங்க அப்படி. இப்போ நீங்க மலேசியா உதாரணம் ஒன்று சொன்னார். அப்போ நீங்க மழை கொட்டினா 10வது நிமிஷம் நீங்க சாலைகளில் வந்து தண்ணீர் கிடையாது. நீங்க அப்போ மிக தூய்மையாக மாறிவிடுவதற்கான எல்லா முறைகள். இப்போ அதே மாதிரி நீங்க மழை பெஞ்ச பிற்பாடு நீங்க அந்த சாலைகள் வந்து இந்த மாதிரி பிறந்து போய் அப்படியே மண்ணாகவும் கல்லாகவும் தெரிவது கிடையாது. இது அத்தனையுமே வந்து அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், நம்ம அர்பன் பிளானிங்கோடும் அதே சமயத்தில் நமக்கு அடிப்படையில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது. நேர்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த நேர்மை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய பணிகளை நாம் நியாயமாக செய்யணும். அதை வந்து கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் இதை வந்து போடுறோமே, இந்த சாலை போடுறோமே, இது குறைஞ்சபட்சம் அடுத்த 1 வருஷமாவது இருக்கணும், 2 வருஷமாவது இருக்கணும். பாதிப்பு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மட்டும் இல்லையே, கடலூர்லயும் எந்த ஊர்ல இங்க செஞ்சிடலாம். இல்ல அர்பன் அங்கேயும் கடுமையான பாதிப்பு தானே. ஆமா, வெள்ளையங்கால் ஓடையில வந்துட்டு நீங்க வந்துட்டு 18,000 கண்ணாடி தண்ணீரை திறந்து விடுவீங்களா ஐயா? 18,000 கண்ணாடி திறந்து விடுறது உங்களுக்கு காவிரி தேவை ஐயா, ஒரு ஓடையில முடியும் ஐயா. அப்ப அந்த ஓடையில வீராணத்திலிருந்து 18,000 கண்ணாடி தண்ணீர் வயிறு எரியுது. 18,000 கண்ணாடி தண்ணீர்ன்றது 1.5 TMC தண்ணீருங்க ஐயா. ஒரு நாள் ஃபுல்லா திறந்து விட்டோம்னா, மேட்டூர்ல இருந்து திறந்து விடுறதை நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, 18,000 கண்ணாடி தண்ணீரை நீங்க வந்து ஒரு ஏரியில இருந்து திறந்து விடுவீங்களா? அப்ப அந்த ஏரியை நீங்க டிசல்டேஷன் பண்ணல, அதனுடைய மதகுகளை வந்துட்டு பலப்படுத்தல, அதனுடைய சுற்றுச்சுவர்களை என்னைக்கோ பராந்தக சோழன் காலத்துல கட்டதுக்கு பிற்பாடு இந்த 67 ஆண்டு காலத்துல நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? அப்ப நீங்க வந்து அதை எப்படி பேரிடர்னு சொல்லுவீங்க? எதையுமே செய்யாத தூங்கிவிட்டு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து தின்னுவிட்டு 200 கோடி தின்னட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, ஏப்பம் விட்டாச்சு, அதுக்கப்புறம் அவன் உள்ள பூந்துருச்சு அப்படின்னா எப்படி உள்ள பூந்துச்சு? அப்ப அந்த காலகட்டத்தில் ஏன் போச்சு? அந்த ஓடைகள் எல்லாம் பலப்படுத்தி, கரைகள் எல்லாம் பலப்படுத்தி, அவங்க நல்லா வச்சு தண்ணீர் வந்துட்டு இங்க நிறைய தேக்க போறோம், சென்னையினுடைய குடிநீருக்கு ஆதாரமா நிலைநிறுத்த போறோம் அப்படின்னு வரும்பொழுது அதற்கேற்ற அந்த ஓடையெல்லாம் பலப்படுத்தி இருக்கணும் இல்லையா? செஞ்சாங்களா? ஜெயலலிதா, கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் செஞ்சாங்களா? செஞ்சாங்கன்னு சொல்லட்டும், வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் திரும்ப பெறோம். இல்லை அரசு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு அரசுமே வந்து இந்த விஷயங்களை வந்து கடைசி நேரம், அதாவது வருமுன் காப்போம் என்பதல்ல, வந்த பின் இதற்கான ஒரு வழிமுறைகள் என்ன என்றது தான் வந்து இவங்க பின்பற்றுறாங்க. இது ஒவ்வொரு அரசும், நீங்கள் தமிழகத்தில் வந்த ஒவ்வொரு அரசுமே இந்த விதமான ஒரு கவனிப்பை வந்து இவர்கள் செலுத்தவில்லை என்பது தான் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இதில் சிக்கல் என்னென்னா, நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபோர்சைட் ஏன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. இந்த ஃபோர்சைட் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அரசினுடைய குறைஞ்சபட்சம். நீங்கள் அரசு வந்து ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பல வருடங்களாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், ஏன் அந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளுக்கோ இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்களோ இந்த மாதிரியான ஏன் தொலைநோக்கு திட்டம் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை என்ற கேள்வி தான் நம்ம. ஏன்னா நம்முடைய அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு நண்பா, ஆட்சியாளர்கள் கிட்ட இல்லை. தொலைநோக்கு பார்வை தான் இந்த மாதிரியான விஷயங்களை தீர்ப்பதற்கான ஒரே வழி. இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்தா கூட அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து விட முடியும். இப்போ நீங்கள் இடர் கிடையாது, இது உண்மையிலேயே வந்து நமக்கு கிடைத்த வரம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. வரத்தை நாம் எப்படி வந்து முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் என்பது நம்முடைய தொலைநோக்கு திட்டத்தில் தான் அது இருக்கு. வருமுன் காப்போம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய தேர்தலுக்கு அளிக்கக்கூடிய முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் இந்த இயற்கை வழங்கக்கூடிய கொடைகளுக்கு அளியுங்கள். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் அத்துமீறது இயற்கை அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. நாம தான் அத்துமீறி இருக்கோம். இயற்கை அதன் போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கொடையை வரமாக நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அது சாபமாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு இதற்கு மேல ஆட்சியாளர் நடந்துட்டாங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.